வணக்கம். இப்போ காளி கோவில்ல வந்து பூஜை பண்ற பூசாரிகள் வந்து இந்த மாதிரி கபால மாலை வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, தேடிட்டு இருப்பாங்க எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து ஐயா கிட்ட வந்து கிடைக்குது. இது வந்து எலும்புக்கூடு மாலை, முண்டா மாலை, கபால மாலைன்னு நிறைய பெயர் சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. இந்த கபால மாலை வந்து பாத்தீங்கன்னா அவர் கையிலயுமே போட்டிருக்காரு, அவர் கழுத்துலயுமே வந்து போட்டிருக்காரு. ஒட்டக எலும்புல செஞ்ச இந்த கபால மாலை வந்து எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காளி கும்பிட்டோம்னா நம்ம இறந்து போயிட்டோம்னா சரிங்க, நம்ம கவலை இருக்கல தலை இவ்வளவு வச்சுதான் கண்ணாட பாத்தீங்கன்னா இவ்வளவு வச்சுதான் பேசியிருப்போம், இவ்வளவு வச்சு எல்லாம் வந்திருப்போம். அப்ப இந்த கபாலத்தை மட்டும் எடுத்து எப்படி சிவன் நம்மளுக்கு உடலை எரிச்சு நெத்தியில சாம்பல் புசுகாரோ சரிங்க, அது சிவனோட வேலை. ஆனா அதை காட்டி 10 மடங்கு தாயோட வேலை. என்ன பண்ணணும்? தாய் சிவனை காட்டியும் சிவனாவது சுவையில சாம்பல் பூசி இருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த அம்மாள், அந்த பத்ராளி அம்மா, அந்த அங்காள பரமேஸ்வரி நம்ம தலை எடுத்து கவனமா மண்டை ஓட்டு மாலையா போட்டுக்கலாம். நம்ம எலும்பு எடுத்து ஆவரமா அணிஞ்சுக்குவாங்களாம். வேற எந்த சாமி அணியுமா? ரெண்டு சாமி அணிஞ்சுட்டேன். இறந்த பிறகும் பேசுறதுக்கு அப்படி ஒரு கவனமா வேணும், நம்ம தலை வேணும் அப்படின்றாங்க. மண்டை ஓட்டு மாலை போடலாம். அது எவ்வளவு வேணாலும் இருக்குது. வந்து பாத்தீங்கன்னா எதுல தயாரிக்கிறது சொல்லிடுறேன். சரி, இது உள்ள எலும்புதே, ஒட்டக எலும்புதே, ஒட்டக எலும்புதே. இது வந்து நீங்க தீப்படுத்தி வைக்க முடியாது, எது வைக்க முடியாது, செய்ய முடியாது. இது ஃபுல்லா ஒட்டக எலும்புதே. நாங்க எப்பவுமே எலும்பு மண்டப மாலை போட்டுக்கிறோம் கையில. சரிங்க, நான் குடும்ப செய்தமா தான் இருக்கிறேன். எனக்கு பேரம் பேத்தி பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கிறாங்க. எப்பயுமே ஒரு கூட்டத்துல இருக்கிறேன் நான். சரிங்க, பாத்துருக்கீங்களா? ஆமாங்க ஆமாங்க. கோயில பார்த்தா கூட்டம் இருக்கும். ஆமாங்க, எங்கேயாவது பூஜைக்கு போனாலும் கூட்டம் இருக்கும், காசி போனாலும் கூட்டம், பிரதோஷம் போனாலும் கூட்டம். சரி, மண்டப மாலை போனா யாரும் என்னை ஒதுக்கல இல்லை. நான் இப்படிதான் இருக்கேன், அம்மாலா இருக்கிறேன், இப்படிதான் இருக்கிறேன்னு சொல்லுவோம். பிரைஸ் வந்து எவ்வளவுங்க வருது? இது எல்லாமே ஒரே சைஸ் தாங்க. சரிங்க, இது ஃபுல்லாவே கவல மாலைன்னு சொல்லுவாங்க. சரிங்க, இது வந்து பாத்தீங்கன்னா 1.25 இன்ச்சு இருக்கும் கவலம். ஓகே, இது ஃபுல்லா ஒட்டை கிளம்புதே. ஓகேங்க, ஒரு மாலை வந்து 4 கிராம் 4 கிராம் வெயிட்டா இருக்கும். ஓகேங்க, ஒரு மாலை வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபா வருங்க. ஓகே, நம்ம ஒரு மொத்தமா எடுக்கிறோம் 2 ரூபா கணக்கு நம்ம கொடுப்போம். சரி, இதுல எல்லா சைஸ் இருக்கு. ஒரு மாலை மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு மாலை 2100 ரூபா கொடுப்பாங்க. 2100. ஓகேங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைஸ் வரைக்கும் இருக்குங்க. சரிங்க, கையில போடுற பிரைஸ் இது ரேட்டு புதுசா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் இதுவாகும். ஓகே, கம்மியாகும். இந்த அளவுக்கு மாலை போதும் உங்களுக்கு எப்படி 2500 ரூபாய் எவ்வளவு மாலை வேணா எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. மண்டை ஓட்டு மாலை, கபால மாலைன்னு வந்து சொல்றாங்க இல்லைங்களா? இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய இந்த பவள மாலைகள் வேணாலும் நீங்க வந்து ஐயா கிட்ட வாங்கிக்கலாம். இந்த மண்டை ஓட்டு மாலை போடுறவங்க வந்து இந்த பவள மாலைகளும் வந்து போடுவாங்க. அதனால இதுவும் வந்து நீங்க வேணும் காளிக்கு உண்டான மாலை. இது வந்து நம்ம தனியா வீடியோவும் போட்டிருக்கோம், அதுலயும் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்து எவ்வளவு பிரைஸ் வருதுன்றதை நீங்க கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பீஸ் 2 பீஸ்ல எத்தனை பீஸ் வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய ஊருக்கு வந்து கொரியர் வந்து ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.